அனானிமஸ் பெட்டிஷன், எந்த முகாந்திரமே இல்லாத பேர் போட. இப்போ ஒருத்தர் நீங்கள் என் மேலே குற்றச்சாட்டு சொல்லணும். உங்கள் பேர் என்ன சார்? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி சார். உங்கள் பேர் சார்? சேதுராமன். சேதுராமன். உங்கள் பேர் சார்? ராஜ்குமார். ராஜ்குமார். யோகேஸ்வரன். அப்போ இந்த யோகேஸ்வரன், நீங்கள் வந்து ஒரு பார் வச்சுக்கிறீங்க, நீங்கள் வந்து லாட்ரி விற்கிறீங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்டிஷனை, அனானிமஸ் பெட்டிஷன் இவங்களே போட வைக்கிறாங்க. போலீஸில் ஒரு உயரதிகாரி சொல்லி போட வச்சு விசாரணை பண்ணி இவங்களே ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கிறாங்க. என்ன தயாரிக்கிறாங்க? இவர் குற்றம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெட்டிஷனை என்ன சார் பண்ணியிருக்கணும்? நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல சார்? பண்ணலையே சார். டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுத்தீங்க. என்ன ப்ரூவ்டு? அதில் பெரியான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நேர்மையான ஒரு அதிகாரி விசாரித்தார். முதல் ஒரு அதிகாரி விசாரிக்கிறாரு. டிஜிபி மேடம் கிட்டேருந்து மொட்டை பெட்டிஷன் போகுது. அந்த மொட்டை பெட்டிஷனை நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், சென்னை அதிகாரி தானே சார் விசாரிக்கணும். சப்பர்பன் அதிகாரிங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு என் மேலே வந்து அப்படி கொஞ்சம் அமுச்சு விட்ருங்க சார். என் மேலே வந்து ப்ரூவ்டுன்னு போட்டு கொடுக்குறாங்க. ரைட், ஓகே சார், ப்ரூவ்டுன்னு போட்டதை நான் மறுக்கிறேன். அப்போது டிசி பெரியான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறார். விசாரணை பண்ணிவிட்டு 10 கவுண்ட்டில் 9 கவுண்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார், நல்லா புரிஞ்சுக்கணும், 9 கவுண்ட்டு நாட் ப்ரூவ்டு. எப்படி? அந்த 9 கவுண்ட்டுக்கும் சார் எல்லாரும் வந்து ஆஜராகிறாங்க. இப்போ சொன்னீங்க பாருங்க, உங்கள் பேர் சொன்னீங்க பாரு, ராஜ்குமார், கோவிந்தகுமார், முன்சாமி, ராமசாமி எல்லாம் வந்து ஆஜராகிறாங்க சார். இவர்கிட்ட நாங்கள் பணம் வாங்கலை, அவர் எங்ககிட்ட வாங்கலை, டீ கடையில் போய் வாங்கணுன்னு கொடுக்குறாங்க சார். எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள். அப்போது வந்து எதுவுமே பண்ணலை, இவர் வந்து நேர்மையான இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க பதிவு ஆயிருக்கு சார். அதில் ஒருத்தர் வரலை, இவங்க வர விடலை. ஏன்னா ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் என்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு 10ல் 9 பேர் நாட் ப்ரூவ்டு, ஒருத்தரை வச்சு ப்ரூவ்டு கொடுக்குறீங்க. வராதவருக்கு நான் விசாரிக்கவே இல்லை சார், என்ன விசாரிக்காமையே ப்ரூவ்டுன்னு போடுறார். அவர் என்ன சொன்னார் திரும்ப அந்த அதிகாரி அன்னைக்கு? சுந்தரேசன், உங்கள் நேர்மையை எனக்கு தெரியும், சிஸ்டம் வில் சேவ் யூ, தயவு செய்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள்.